வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி, மில்லட்ஸ் கஞ்சி தாங்க வைக்க போகிறோம். குதிரைவாலி அரிசி வச்சு கஞ்சி செய்ய போகிறேன். அது கூடவே வந்துட்டு அதுக்கு சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா துவையல் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு துவையல் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் சரி அப்படியே வீடியோ போல் எடுத்துக்கலான்னு எடுத்து வச்சு இந்த குதிரைவாலி அரிசி கஞ்சி வந்து நமக்கு நார்மலாக ஒரு ஜுரம் அடிக்கும்போது கூட இந்த கஞ்சியை வந்து நம்ம குடிக்கலாம். ரொம்ப நமக்கு ஒரு எதமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெதுன்னு கொஞ்சம் கஞ்சி குடித்தோம்னா கொஞ்சம் நல்லா எதமாக இருக்கும். அது மாதிரி மில்லட்ஸ் கஞ்சின்றதும் நமக்கு கொஞ்சம் சத்தம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது மாதிரி துவையிலும் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளுலாம் இருக்கும்போதுட்டு இந்த கொள்ளு வந்து நல்லா சளிக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. கொள்ளு ரசம்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் கொள்ளும் ரொம்ப நமக்கு வந்து ஆரோக்கியமானது. உடம்புல இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடியது தான். நமக்கு கொள்ளு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இளைத்தவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொல்லுன்றது பழமொழியே இருக்குது. வாங்க இப்போ ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசியை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதை வந்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி வந்துட்டு 1 2 3 4 ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா குதிரைவாலி அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கஞ்சிக்கு தேவையான கல்லுப்பை இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்துட்டு ஒரு கொதி வரணும். இதை மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாங்க. குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு நான் இருக்கிறதுல எது சின்ன பர்னரோ அந்த பர்னரில் வந்துட்டு நான் குக்கர் எடுத்து வைக்க போகிறேன். வச்சுட்டு ஃப்ளேம் வந்து நமக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். அந்த பர்னருக்கு தகுந்த ஃப்ளேம் நமக்கு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வரணும் நமக்கு. அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ பேனில் கொள்ளு துவையலுக்கு நம்ம கொள்ளு வந்து வறுத்துக்கலாங்க. இப்போ அதுக்குள்ளே அங்கே வந்து விசில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு வறுக்கும் போது வந்துட்டு நமக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஏன்னா அது வந்து கொள்ளு வந்து கருகிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு தான் வறுப்படணும். அது வறுக்கும் போது நல்லா நமக்கு ஒரு மணம் வரும். அதை மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு படப்படன்னு லேசாக வெடிக்கும். நல்ல ஒரு பொன்னிறமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா வறுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தட்டில் கொட்டி நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் லோவாக வச்சு பருப்பு வந்து கொஞ்சம் லேசாக வறுப்படட்டுங்க. பருப்பு லேசாக வறுப்பட்டுக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு மிளகா கூட்டி குறைச்சோ சேர்த்துக்குங்க. அப்புறம் இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு இதையும் சேர்த்து நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு ஒரு 10 கருவேப்பிலை தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம இப்போ அது அப்படியே வறுத்துட்டே இருக்கும்போது இந்த சைஸில் புளியும் சேர்த்துடலாங்க. இப்போ இது கூட கடைசியாக நம்ம வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்க்கணும். நம்மளாம் இப்போ இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் துருவல் இந்த ஸ்பூனால் ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவல் கம்மியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 2 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கிங்க. இல்லை வேணும்னா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் இப்போயே சேர்த்துட்றேன். இதெல்லாம் அப்படியே சேர்த்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் முன்னாடியே எண்ணெயில் பொரிச்சிருங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்த போல் வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி வந்து நான் துவையலாக அரைக்கிறேன். இதை வந்து கஞ்சிக்கு தொட்டுன்னு சாப்பிட போகிறேன். இதை வந்து அந்த துவையல் அப்படியே கெட்டியமாக அரைச்சி நல்லா சூடான சாதத்தில் துவையல் போட்டு நெய் ஊற்றியோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ நம்ம பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அதே மாதிரி சட்னியாக தோசை இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சட்னி போல் அரைச்சி தாளித்து சேர்த்து சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ கொள்ளு வந்து நம்ம வறுத்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கொள்ளு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு இதை வெறுமனே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம
இங்கே வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, மிளகாலாம், புளியெலாம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ வந்து கொள்ளு நான் துவையலுன்றதுனால ரொம்ப கெட்டியமாக அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கெட்டியமாக துவையல கொஞ்சம் ரொம்ப மழமழன்னு துவையலுக்கு அரைக்க தேவையில்ல. ஒரு லேசாக ஒரு நொரப்பு கரகரப்போடு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு ஒரு ரொம்பவே சூப்பராக கொள்ளு துவையல் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கஞ்சி வந்து நமக்கு விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ திறந்துடலாம். இப்போ நமக்கு விட்ட தண்ணி வந்து அப்படியே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே மசிச்சு விட்டுறலாங்க. இதில் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கஞ்சியில் தேங்காய் துருவல் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஜுரம் அடிக்கும்போது எல்லாம் அந்த தேங்காய் துருவல் சேர்க்க வேணாம். இப்போ இதில் இப்போ கொஞ்சமாக சுட தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு குடிக்கிற பதம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து பால் சேர்த்துப்பேன் கஞ்சியில். அது மாதிரி பாலும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா காய்ச்சின பால் தான். இப்போ நமக்கு குதிரைவாலி அரிசி கஞ்சும் கூடவே வந்து கொள்ளு துவையலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு குடிச்சு பார்த்துடலாம் கஞ்சி. இப்போ ரொம்ப நல்லாவே சூடாக வேறு இருக்குது. இப்போ அது கூடவே கொஞ்சம் ஒரு ரூபா கஞ்சும் ஒரு கடி துவையலும் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.